பேராவில் டிங்கி அபாய மரண எண்ணிக்கை 9ஆக உயர்வு. வெப்பநிலை தாக்கம் ஒருவர் மரணம். பாரிக் புந்தாரில் புதிய மருத்துவமனை ஜனவரியில் திறக்கப்படும். பேரா மாநிலத்தில் டிங்கி பாதிப்பு அதிகரித்து வருவது தற்போது அச்சம் தர உள்ளது என்று சுகாதார பிரிவிற்கு பொறுப்பேற்றுள்ள அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் கூறினார். இந்த ஆண்டில் டிங்கி நோயாளர்களின் மொத்த எண்ணிக்கை 5058ஆக உயர்ந்துள்ளது. இதுவே 2023இல் 1975 பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர். இதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது இது 156.1% அதிகரித்துள்ளது. டிங்கி நோயினால் கடந்த ஆண்டில் ஒருவர் இறந்துள்ளார். இந்த ஆண்டு தற்போது வரை 9 இறப்புகள் பதிவாகியுள்ளன. அவர்களில் கிந்தாவில் மட்டும் 7 மரணம் அடைந்துள்ளனர் என்று அவர் விளக்கினார். இந்த நோயில் இருந்து விடுபட மக்கள் பாதுகாப்பாகவும் சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் வைத்திருப்பதை உறுதி செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய அவர், பேராவில் உள்ள பாரிக் புந்தார் மருத்துவமனை அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று குத்தகையாளருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் 137 மில்லியன் வெள்ளி செலவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் பாரிக் புந்தார் புதிய மருத்துவமனை 4 ஆண்டுகளாக கட்டுமான பணிகள் நிறைவு பெறவில்லை. சம்பந்தப்பட்ட குத்தகையாளர் நிறுவனம் இனியும் காலத்தை கடத்தாமல் அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் மருத்துவமனையை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது பேரா மாநிலத்தில் வெப்பநிலை காரணத்தால் ஒருவர் இறந்துள்ளார். 12 பேர் பாதிப்பை அடைந்துள்ளனர். அவர்களில் பயிற்சியில் ஈடுபட்ட ராணுவ வீரர் மற்றும் போலீஸ் படையை சேர்ந்தவர் என்று குறிப்பிட்டார். கடைசியாக கிடைத்த தகவலில் 17 வயது மாணவன் மற்றும் சாலை பராமரிப்பாளர் ஒருவர் பாதிக்கப்பட்ட தகவலையும் தெரிவித்தார். ஆகவே வரும் செப்டம்பர் மாதம் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஆகவே மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். பள்ளிகளில் மாணவர்களின் புறப்பாடு நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று ஆலோசனை கூறினார். கிரியான்ல பழைய அரசாங்க மருத்துவமனை ஒரு 60 ஆண்டு காலமாக செயல்பட்டு இருக்கு. பிறகு அந்த மருத்துவமனை இன்றைய சூழ்நிலைக்கு சரி வராததால் மத்திய அரசாங்கம் புது மருத்துவமனை கட்டுவதற்கு திட்டமிட்டு அதற்கு 137 மில்லியன் ரிங்கெட் செலவில் 76 பெட் கொண்ட மருத்துவமனையை நிறுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இது 15 ஏக்கர் பரப்படியில் இந்த கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த கட்டுமான வேலை 2ஆம் தேதி 1வது மாதம் 2018 ஆரம்பிக்கப்பட்டு முடிவு பெற வேண்டியது 28ஆம் தேதி 12வது மாதம் 2020. ஆனால் அந்த கான்ட்ராக்டர் மிஸ்ரா ராமா கன்ஸ்ட்ரக்ஷன்றவர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் கேட்டு இப்போ 7வது முறையாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது ஜனவரி பூர்த்தி அடைய இருக்குது. பேராக் மாநிலம் பேராக் மாநிலம் இந்த ஜனவரியில் இந்த மருத்துவமனையை ஒப்படைக்கணும். இனிமே எந்த ஒரு காரணமும் கொடுக்கூடாது. இது பேராக் மாநிலத்தோட கோரிக்கை. ஜேகேஆர் என்ன செய்வாங்களோ எனக்கு தெரியாது. இந்த புது மருத்துவமனையை இவங்க ஒப்படைச்சே ஆகணும். ஜனவரியில் மக்கள் எனக்கு ஒவ்வொரு நாளும் தொலைபேசி மூலமாக அழைப்பு வந்துட்டுருக்கு. இரண்டாவது கடந்த அரசாங்கம் பெரிகத்தான் நேஷனல் அரசாங்கத்தில் இந்த மருத்துவமனைக்கு பெயர் ஹாஸ்பிட்டல் பகான் சராய்னு மாற்றணும் அப்படின்னு முடிவும் எடுத்துட்டாங்க. ஆனால் பிறகு இப்போ அரசாங்கம் மாறின உடனே இப்போ இருக்கிற அந்த பாரிக் புந்தார் இயக்குனர், மருத்துவமனை இயக்குனர் அந்த பழைய பேர்லேயே இருக்கணும், பாரிக் புந்தார்னே இருக்கணும். அதற்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். மித்த பங்காரா எல்லாம் 14 மருத்துவமனைகள் இருக்குது. அனைவரும் இது பாரிக் புந்தாராக தான் இருக்கணும். பெரும்பாலான பாரிக் புந்தார் மக்களும் பகான் சராய் மக்களும் இது பாரிக் புந்தார் என்று தான் அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக நம்ம எக்ஸ்கோவில் பேசி எக்ஸ்கோ முழுமையாக இதற்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க பாரிக் புந்தான்னு. அது தொடர்பாக நான் மாண்புமிகு சுகாதார அமைச்சருக்கு ஒரு கடிதம் போட்டிருந்தேன். அதற்கு சமீபத்தில் கடந்த வாரம் பதில் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த பகான் பாரிக் புந்தார் மருத்துவமனை அதே பேரில் தான் செயல்படும்.
கட்டி முடித்தாலும் வந்துட்டு அதே பேரில் தான், எந்த ஒரு பேர் மாற்றமும் இருக்காது அப்படின்னு நல்ல செய்தியை கொடுத்துருக்காரு. அந்த செய்தி வந்துட்டு இனிமே வந்து யாருக்கும் எந்த தயக்கமும் வேணாம். அது பாரிட் புந்தார் மருத்துவமனையாக தான் செயல்பட போகுது. இப்போ இருக்க இந்த பருவ நிலை காரணமாக வெப்பம் அதிகமாக இருக்குது. அதாவது வந்து 36லேருந்து 37 டிகிரி வரைக்கும் வெப்பத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆக இப்போ வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். வெளி புறப்பாட நடவடிக்கை அது எல்லாத்தையும் வந்துட்டு பள்ளிகள் குறைத்தா நல்லாயிருக்கும். இது வரைக்கும் வந்துட்டு இதில் பேராக்கில் இறந்தவர் ஒருத்தர், 12 கேஸ் பதிவாயிருக்கு. இந்த 12 கேஸில் வந்துட்டு பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இராணுவ வீரர்கள், போலீஸ் வீரர்கள் பயிற்சியில் இருக்கும்போது, இப்போ எங்கள் ஆலோசனை பேரில் வந்துட்டு அவங்க அது எல்லாத்தையும் நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் நேற்று நான் வந்துட்டு வீடோருக்கு போகும்பொழுது அங்கே வந்துட்டு இடைநிலை பள்ளி, சொங்வா இடைநிலை பள்ளியில் அந்த மாணவர்கள் வந்துட்டு அந்த திடலை சுற்றி ஓடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட புறப்பாட நடவடிக்கை ஒன்றும் நடந்துட்டு இருக்கு. அவர்கள் வந்துட்டு இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த புதிதாக பதிவான 2 கேஸ் வந்துட்டு, ஒன்று வந்துட்டு இந்த பள்ளி மாணவன், 17 வயது பள்ளி மாணவன், மற்றொன்று வந்துட்டு இது சாலை பராமரிப்பு தொழிலாளி ஒருவர் வந்துட்டு இதில் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த சாலை பராமரிப்பு தொழிலாளிகள் வந்துட்டு அவங்களோட வேலையை வந்து இரவு வேலையில் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் செப்டம்பர் இறுதி வரைக்கும் அவங்க இந்த மாதிரி வெளியே பகலில் இந்த வேலையை செய்யறதை நிறுத்தணும். அப்புறம் பள்ளி மாணவர் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பள்ளி மாணவர்களுக்கு நேர்ந்தால் இந்த காலக்கெடுல அதுக்கு வந்துட்டு முழுமையாக தலைமை ஆசிரியரும் அந்த பொங்கத்துவா தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா நேற்று நான் போய் பார்த்தேன், அந்த பிள்ளைங்க ஒன்று ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் உடனடியாக அவங்க நிறுத்தணும். அது 2வது. 3வது